இன்னைக்கு நிஷாக்கு என்னாச்சுன்னே தெரியலங்க. ஸ்கூலுக்கு போயிட்டு வந்ததுலேருந்தே சோகமாகவே இருக்கிறா. நான் என்னன்னு கேட்டால் கூட அவள் எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறா. நீங்கள் போய் என்னன்னு கேட்டு பாருங்களேன். ஓ அப்படியா, சரி இரு, நான் போய் என்னன்னு பார்த்துட்டு வந்துடுறேன். நான் வந்ததுலேருந்து அவள் என்கிட்ட எதுவுமே பேசவே இல்லை. நான் போய் என்னன்னு கேட்டு வந்துடுறேன். நிஷா, உனக்கு என்ன ஆச்சு? ஸ்கூலுக்கு போயிட்டு வந்ததுலேருந்து சோகமாக இருக்குன்னு உங்கள் அம்மா சொன்னாங்க. அதான் என்னன்னு கேட்டு போகலான்னு வந்தேன். ஏன் என்னாச்சு? ஏன் சோகமாக இருக்க? ஸ்கூலில் ஏதாவது சண்டை போட்டியா? கிளாஸில் யாராவது ஏதாவது சொன்னாங்களா? அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்கப்பா, நீங்கள் போங்க, நான் கொஞ்ச நேரம் இங்கே உட்காந்துட்டு வரேன்ப்பா. உனக்கு எனக்கு என்ன ஆச்சு? ஏன் ரொம்பவே சோகமாக இருக்க? உங்கள் டீச்சர் உன்னை ஏதாவது சொன்னாங்களா? என்னாச்சுன்னு சொல்லு. இல்லைங்கப்பா, நாளைக்கு எங்கள் ஸ்கூலில் ஸ்பீச்சிங் காம்படிஷன் இருக்குது. அதான் எப்படி கலந்துக்கிறதுன்னு எனக்கு தெரியல, எப்படி பேசுகிறதுன்னு தெரியல. எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. அதனால தான் நான் இப்படி சோகமாக இருக்கேன்ப்பா. ஓ, இதுதான் நீ சோகமா இருக்கிறதுக்கான காரணமா? இதுக்கெல்லாம் போய் யாராவது சோகமா இருப்பாங்களா? சரி வீடு, அப்பா இப்போ ஒன்று சொல்கிறேன், அதை நீ நல்லா கவனிச்சு கேட்டுக்கணும், சரியா? சரிங்கப்பா, என்ன சொல்ல போகிறீங்க? அப்பா நான் இப்போ சொல்கிற கதையை நீ கேட்டீன்னா உனக்கு பயம் எல்லாம் போய் ஒரு புதுசாக ஒரு தன்னம்பிக்கை வரும், சரியா? அது என்னங்கப்பா கதை? சரி சொல்லுங்க, நான் கேட்குறேன். அது வந்து என்ன கதைன்னா, நம்ம திருவள்ளுவர் இருக்கார்ல, ஏற்கனவே அவர் எழுதின திருக்குறள்லேருந்து உனக்கு நான் ஒரு கதையை சொல்கிறேன், சரியா? அந்த திருக்குறள் என்னென்னா, ஐயத்தின் நீங்கி தெளிந்தார்க்கு வையத்தின் வானம் நனிய துடைத்து. அதோட பொருள் என்னன்னா, ஐயத்திலிருந்து நீங்கி மெய் உணர்வு பெற்றவர்க்கு அடைந்துள்ள இவ்வுலகை விட அடைய வேண்டிய மேலுலகம் அண்மையில் உள்ளதாகும். அப்படிங்கிறதான் இந்த திருக்குறள், அதோட பொருள், சரியா? அப்பா எனக்கு இது ஒன்றுமே புரியலப்பா, எனக்கு புரியுற மாதிரி கொஞ்சம் விளக்கமாக சொல்கிறீங்களா? சரிம்மா, உனக்கு புரியுற மாதிரி நான் ஒரு கதையாவே நான் சொல்லிடுறேன், சரியா? சரிங்கப்பா, நீங்கள் அந்த கதையை சொல்லுங்கள். ஒரு அழகான காட்டுல ஒரு குட்டி பையன் அங்கே தனியாக நடந்து போயிட்டு இருக்கான். தனியாக நடந்து போயிட்டு இருக்கும்போது அவனுக்கு ரொம்ப பசி எடுத்துருச்சு. ரொம்ப பசி எடுத்தனால அவனுக்கு அங்கே என்ன பண்ணுறதுனே தெரியல. அங்கே பார்க்குறான், இங்கே பார்க்குறான், ஆனால் அவனுக்கு அங்கே எதுவுமே சாப்பிட்றதுக்கு கிடைக்கல. சரி கொஞ்சம் முன்னாடி தூரம் போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் முன்னாடி தூரம் நடக்கிறான். நடக்கும்போது ஒரு பெரிய மாம்பழ மரத்தை பார்க்குறான். மாம்பழ மரத்தை பார்த்துட்டு சரி அதில் ஏறி போய் பறித்து சாப்பிட்லான்ட்டு அங்கே ஏறுறான். மரத்தில் ஏறி ஒரு மாம்பழத்தை எடுக்கிறான். எடுத்து சாப்பிடும்போது அது அவனுக்கு புளிப்பாக இருக்குது. மாங்காய்னால அது ரொம்ப புளிப்பாக இருக்கிறதுனால அங்கே மேலே ஒரு பழத்தை பார்க்குறான். மேலே பழத்தை பார்த்துட்டு சரி அதை பறித்து சாப்பிடலான்ட்டு அங்கே மேலே ஏறுறான். மேலே ஏறும்போது அவனுக்கு அந்த கொம்பு வந்து பாதி உடஞ்சிருது. பாதி உடஞ்சதுனால அவனுக்கு ரொம்ப பயம் வந்துருச்சு. ரொம்ப பதட்டத்தில் பயத்தில் வந்து கத்துறான். அந்த காட்டுக்கு ஃபுல்லாக கேட்குற மாதிரி என்னை காப்பாற்றுக்க சொல்லி, ஆனால் கத்திக்கிட்டே இருக்கிறான். அவன் கத்திட்டு இருக்கும்போது அங்கே யாருமே இல்லை, எதுவுமே கேட்கவும் முடியாது, எதுவும் பண்ணவும் முடியல அவனால். அதுக்கப்புறம் அங்கே ஒரு தாத்தா அங்கேருந்து நடந்து வந்துட்டு இருந்தது. அந்த தாத்தா நடந்து வரும்போது அந்த குட்டி பையன் அங்கே தொங்குறத பார்த்துருக்காரு. பார்த்துட்டு சரி அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பார்த்துக்கிட்டே இருக்காரு. பார்த்துட்டு ஒரு கல் கீழேருந்து ஒரு கல்லை எடுத்து அவர் மேலே அடிக்கிறாரு. ஆனால் அந்த பையன் நினைக்கிறேன், எதுக்கு இந்த தாத்தா நம்ம மேலே கல்லை தூக்கி அடிக்கிறாரு அப்படிங்கிறத அவனுக்கு புரியவும் இல்லை. நினச்சி என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருக்கிறான். அப்படி நினச்சிட்டு இருக்கும்போது திருப்பி ஒரு கல்லை தூக்கி எடுத்து அடிக்கும்போது அவனுக்கு கோவம் வந்துருச்சு. கோவம் வந்தனால ஏன்ட்டு என் மேலே கல்லை தூக்கி அடிக்கிறீங்க, நான் உங்களை காப்பாற்றுதான்னு சொன்னேன், எதுக்கு என் மேலே கல்லை தூக்கி அடிக்கிறீங்க அப்படின்னு கேட்டான். அப்போ திருப்பி வந்து ஒரு கல்லை தூக்கி அடிக்கிறாரு. திருப்பி ஒரு கல்லை தூக்கி அடிக்கும்போது இன்னும் அவனுக்கு கோவம் வந்துருச்சு. இன்னும் அவனுக்கு கோவம் வந்தோடனே அங்கேருந்து என்ன பண்ணுறான், மேலேருந்து கீழே குதிச்சிடறான். மேலே இருந்து கீழே குதிச்சுட்டு தாத்தா கிட்ட கேட்குறான், தாத்தா உங்களை நான் காப்பாற்ற தானே சொன்னேன், எதுக்கு என் மேலே கல்லை தூக்கி அடிச்சுக்கிட்டே இருக்கிறீங்க அப்படின்னு கேட்குறான் அந்த தாத்தாவை பார்த்துட்டு. அதுக்கு அந்த தாத்தா சிரிச்சுக்கிட்டே சொன்னாரு, முதல்ல ஒன்று பார்த்தப்ப நீ ரொம்ப பயத்தில் இருந்த, உன் பிரச்சனையே நீ புரிஞ்சுக்க கூட முடியாமல் இருந்த. ஒரு கல்லை உன் மேலே போட்டதும் உன்னோட பயம் போய் கோபம் வந்தது. அடுத்த கல்லை போட்டதும் கோபத்தில் என்ன அடிக்க வந்த நீ. அதுக்கு இடையூற இருந்த அந்த பள்ளத்தையே கவலைப்படாம மேல இருந்து தைரியமா குதிச்ச. பயத்துல உன்னோட பிரச்சனையை உன்னால போக்க முடியாது. உனக்கு தைரியம் வரவழைக்கத்தான் உன்னை கோபப்படுத்தினு சொன்னாரு அந்த தாத்தா. அவர் சொன்னது உண்மைன்னு புரிஞ்சுக்கிட்ட அந்த பையன் அவர்கிட்ட மன்னிப்பும் நன்றியும் சொன்னாரு. இதுதான் அந்த திருவள்ளுவர் ஐயத்தை நீக்கி தெளிந்தார்க்கு வையத்தின் வானம் நனிய துடைத்து அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இப்ப புரிஞ்சுதா உனக்கு இந்த கதை? அப்பா எனக்கு இப்போ நல்லாவே புரிஞ்சிச்சுப்பா. நான் நல்லா
தைரியமாக எனக்கு எந்த ஒரு பயம் இல்லாமல் நாளைக்கு நல்லா போய் ஸ்பீச்சிங் காம்படிஷனில் கலந்து நான் வின் பண்ணுவேன்ப்பா. ம், சரிம்மா, சூப்பர். புரிஞ்சுக்கிட்டுல, அதுவே எனக்கு போதும். சரி, டைம் ஆயிடுச்சு, நீ படுத்து தூங்கு. நான் அங்கே போகிறேன் அம்மா கிட்ட, சரியா? சரிப்பா, போயிட்டு வாங்க. ஏங்க இவ்வளோ நேரம் ஆச்சு? நிஷா என்ன பண்ணுறா? உங்ககிட்ட ஏதாவது சொன்னாலா, பேசினாலா? அவள் என்ன பண்ணுறா இப்போ? அவன் நல்லா தான் இருக்கா. அவள் இப்போ ரெஸ்ட் எடுக்கிறா. அவளுக்கு நாளைக்கு ஸ்பீச்சிங் காம்படிஷன் இருக்கனால அவள் ரொம்ப பயந்து போய் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தான் அவள் சோகமாக ரூமில் உட்காந்துருக்கிறா. இப்போ நான் அவளுக்கு ஒரு குட்டி கதை சொல்லிட்டு வந்தனால அவளுக்கு எல்லாமே புரிஞ்சிருச்சு. இனிமேல் எந்த பிரச்சனையும் இல்லை. ஓ அப்படிங்களா? ஓ இதனால தான் அவள் சோகமாக இருந்தாளா? சரி, நீங்கள் நல்ல வேலை புரிய வச்சிட்டீங்களே, அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி வாங்க. என்ன குழந்தைகளே, இந்த கதை உங்களுக்கும் புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். இதே போல் நீங்களும் தன்னம்பிக்கையோடும் எந்த ஒரு பயமும் இல்லாமல் எல்லா காரியங்களும் நீங்கள் செய்யணும், சரிங்களா? புரிஞ்சுதா உங்களுக்கு? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணுங்கள், அப்படியே மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், அப்படியே பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஆளுங்கிறத கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உடனுடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும்.